தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 36 வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி யாழில் கையெழுத்து போராட்டம். தையிட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பான வழக்குகள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. A9 வீதியில் பேருந்து மோதி பெண் பலி, சாரதி தப்பியோட்டம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மனைவி சங்கீதாவை விவாகரத்து செய்கின்றாரா விஜய்? பரபரப்பு தகவல். விவாகரத்திற்கு காரணம் நடிகை, விஜய் தொடர்பில் சங்கீதா கூறிய தகவல். பாடசாலை கழிவறையில் குழந்தை பெற்றெடுத்த 10ஆம் வகுப்பு மாணவி. சகோதரருக்கு ஆதரவளித்த முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் 36 வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 2 நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட ஒரு கோயிலை முழுமையாக விடுவிக்குமாறு உள்ளூர் தமிழ் செய்வர்கள் மீண்டும் ஒருமுறை பொறுப்பான அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் பலிகாமம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இலங்கை ராணுவம் தமிழர்களின் தனியார் காணியை தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நோக்கிலேயே மாற்றுப்பாதையை விரிவுபடுத்தும் பணியை ஆரம்பித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். தனியார் காணியூடாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்ல ராணுவத்தால் அமைக்கப்பட்ட வீதியை அகலப்படுத்தும் முயற்சி உள்ளூர்வாசிகளின் எதிர்ப்பினை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் விவசாய நிலங்கள் வழியாக ராணுவத்தால் அமைக்கப்பட்ட தற்காலிக வீதிக்கு பதிலாக கோயிலுக்கு செல்லும் பழமையான வீதியை விடுவிக்க வேண்டும் என பலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் சுப்பிரமணியம் ரொசான்குமார் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் காணியில் பாதி ராணுவத்தின் கீழ் உள்ளது. அவர்கள் இந்த விவசாய காணிகள் வழியாக ஒரு வீதியை அமைத்து மக்கள் அதை மீண்டும் பயன்படுத்த அனுமதிக்கின்றனர். இது கோவிலுக்கு செல்லும் பழைய வீதி விடுவிக்கப்படுவதை தடுக்கும் முயற்சியாகும். அதாவது அவர்கள் வீதியை மாற்றுகிறார்கள். அவர்கள் இந்த தற்காலிக வீதியை அமைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் மக்கள் பழைய வீதியை கோருகின்றனர். பழைய வீதியை நிச்சயமாக விடுவிக்க வேண்டும். ராணுவத்தால் அமைக்கப்பட்ட வீதியால் சில தனியார் காணிகள் பிரிக்கப்பட்டுள்ளதாக பொது பிரதிநிதிகள் கூறுகின்றனர். மேலும் தற்காலிக வீதியை நிரந்தரமாக மாற்றினால் மக்கள் தமது காணி மீதான உரிமையை இழக்க நேரிடும் என அவர்கள் அஞ்சுகின்றனர் என தெரிவித்தார். பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவிற்கு எதிராக மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சிற்கு அனுப்பும் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பாக இன்று பொது அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களின் பங்கேற்புடன் குறித்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் மற்றும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தேவையில்லை என்பதை வலியுறுத்தி அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதன்போது பெருமளவில் பொதுமக்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு தபால் அட்டைகளில் தமது கருத்துக்களை பதிவு செய்து வழங்கியிருந்தனர். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக பலாலி காவல்துறையினரால் தொடரப்பட்ட 3 வழக்குகளுக்கான விசாரணை திகதிகள் பிற்போடப்பட்டுள்ளன. தையிட்டி விகாரை தொடர்பான வழக்குகள் நேற்று மலாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு தவணையிடப்பட்டுள்ளது. இதன்போது ஒரு வழக்கின் விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கும் ஏனைய 2 வழக்குகள் ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார். வழக்கு தொடர்பாக ஒவ்வொரு முறையும் விசாரணைகளின்றி தவணையிடப்பட்டு வருவதாக பொதுவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரியக்கத்தின் இணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்தார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது வேலன் சுவாமிகள் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா நிரோஜ், பலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கண்டி யாழ்ப்பாணம் A9 பிரதான வீதியின் மதவாச்சி நகரில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பாதசாரியான பெண் மீது மோதியதில் நேற்று இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான குறித்த பெண் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி காவல்துறையினர் தெரிவித்தனர்.
உயிரிழந்த பெண் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் அவரது அடையாளம் மற்றும் விவரங்களை கண்டறியும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விபத்து நிகழ்ந்த சந்தர்ப்பத்தில் தனியார் பேருந்தின் சாரதியும் அவரது உதவியாளரும் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக மதவாச்சி காவல் நிலைய போக்குவரத்து பிரிவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடவுள்ள விஜய் தீவிர அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். விஜயின் மனைவி சங்கீதா யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட லண்டன் வாழ் புலம்பெயர் தமிழர் ஆவார். லண்டன் வாழ் புலம்பெயர் தமிழரான சங்கீதாவை நடிகர் விஜய் காதலித்து கடந்த 1999 ஆகஸ்ட் 25 அன்று திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா சாசா என்ற மகளும் உள்ளனர். இதற்கிடையில் கடந்த சில மாதங்களாகவே விஜய் சங்கீதா உறவில் விரிசல் விழுந்திருப்பதாக தகவல்கள் பரவி வந்தன. இந்த நிலையில் சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவம் தற்போது தமிழக அரசியல் மற்றும் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விஜய்க்கு நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக சங்கீதா குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் விஜயின் மனைவி சங்கீதா குறிப்பிட்டுள்ளதாவது, நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவை விஜய் கொண்டிருந்தார். இது எனக்கு 2021 ஏப்ரலில் தெரிய வந்தது. நான் இதை கண்டுபிடித்த பிறகும் இரக்கமே இல்லாமல் அந்த உறவை தொடர்ந்தார். இதனால் நான் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன். இது வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்தது. இது துரோகம் மற்றும் திருமண நம்பிக்கையை மீறுவதற்கு சமம். நடிகை ஒருவருடன் உறவை முறித்துக் கொள்வதாக முதலில் கூறியும் நடவடிக்கையில் மாற்றமில்லை. இவ்விடயம் தொடர்பில் கேட்டதால் வீட்டில் தனக்கான உரிமைகளை விஜய் நிறுத்திவிட்டதாகவும் கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தியதாகவும் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் அந்த நடிகைக்கும் எனது கணவருக்கும் உள்ள தொடர்பு பற்றிய ஆதாரங்களை தான் வெளியிடுவதாகவும் சங்கீதா தெரிவித்துள்ளார். அதேவேளை விஜயின் மனைவி சங்கீதா யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட லண்டன் வாழ் புலம்பெயர் தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தின் தார் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் பாடசாலையில் 10ஆம் வகுப்பு மாணவியொருவர் பாடசாலை கழிப்பறையில் குழந்தையை பிரசவித்துள்ள அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பாடசாலையில் மாணவர்கள் தேர்வு எழுதிக் கொண்டிருந்த போது 10ஆம் வகுப்பு மாணவிக்கு திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டது. இதையடுத்து அவர் கழிப்பறைக்கு சென்றார். ஆனால் நீண்ட நேரமாகியும் மாணவி வெளியே வராததால் சந்தேகமடைந்த தோழிகள் மற்றும் பெண் கண்காணிப்பாளர்கள் கழிவறையை சென்று பார்த்தனர். அப்போது குழந்தையின் அழுகுரல் கேட்கப்பட்டதால் மாணவி கழிவறையிலேயே ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருப்பது தெரியவந்தது. உடனடியாக மாணவியை புதிதாக பிறந்த குழந்தையும் நோய்க்காவு வண்டி மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் விசாரணையில் நடன நிகழ்ச்சி ஒன்றின் அறிமுகமான மாணவன் ஒருவர் மாணவியை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் சம்பவத்தை யாரிடமும் தெரிவிக்கக்கூடாது என மிரட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது சகோதரர் அலெக்சாண்டரே ட்ரூடோ இயக்கிய முதல் திரைப்படமான ஹேர் ஆஃப் த பியர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். ரொரென்டோவில் வியாழக்கிழமை நடைபெற்ற சிறப்பு திரையிடலில் ஜஸ்டின் ட்ரூடோ கலந்து கொண்டது கவனத்தை ஈர்த்தது. அலெக்சாண்டரோ ட்ரூடோ மற்றும் ஜேம்ஸ் மெக்லன் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படம் கனடிய த்ரில்லர் வகையை சேர்ந்தது. பல ஆண்டுகளாக புவிசார் அரசியல் ஆவணப்படங்களை இயக்கி வந்த அலெக்சாண்டரே ட்ரூடோவின் முதல் கற்பனை திரைப்படமாக இது அமைந்துள்ளது. தாம் மற்றும் ஜஸ்டின் ட்ரூடோ பொதுவாக திரைப்படங்களை பற்றி பேசுவதில்லை எனவும் சந்திக்கும் போது விவாதிப்பதை விட நகைச்சுவையாக பேசுவதே அதிகம் என அலெக்சாண்டரே தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.